இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரியான ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ். நோட் எடுக்காமல் படிக்காமல் எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இங்கிலீஷ். அதாவது அன்றாடம் நம்ம பேசக்கூடிய எழுதக்கூடிய இங்கிலீஷில் உள்ள சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு காமன் டிப்ஸ் தான் அது. இந்த பழைய நிறைய எபிசோட்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி 16வது எபிசோடு. இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெயர் முகவரி இது ஆங்கிலத்தை எப்படி எழுதுறது இன்னும் தெரியல. நிறைய படிச்சிருக்காங்க, பெயர் முகவரி எழுத தெரிய மாட்டேங்குது. நம்ம நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன பசங்க படிக்கிறாங்க, ஒரு பேங்கில் போய் மணியார் ஃபார்மை ஃபில்லப் பண்ண தெரில, ஒரு பேங்கில் செலானை ஃபில்லப் பண்ண தெரில, அதெல்லாம் கூட ஓகே. அப்போ முகவரியே எழுத தெரில, அட்ரஸே எழுத தெரில. எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் இல்லையா? ஒரு பேர் எழுத தெரியாதா, ஒரு அட்ரஸ் எழுத தெரியாதா? இன்னமும் +2 முடிச்சுட்டு ஸ்கூல் காலேஜ் போகும்போது, ஹையர் எஜுகேஷன் போகும்போது, உயர்கல்வி போகும்போது அப்பா சொல்கிறார் படிக்க, டே பேர் எழுதா தம்பி, பார்த்த வாங்கி பேர் எழுதி கொடுறா அப்படின்றார். எங்கே போனாலும் தயக்கம். ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் உட்கார சொன்னால் பின்னாடி போய் உட்காந்துக்கிறது. ஒரு காலேஜில் ஃபங்க்ஷன் இருந்தால் அதுலேயும் பின்னாடி போய் உட்காந்துக்கிறது. ஒரு காலேஜுக்கு அட்மிஷன் வந்தாக்கா அப்பா அம்மா பேரண்ட்ஸ் முன்னாடி விட்டு பின்னாடி நின்றுக்கிறது. பேர் முகவரி எழுதுறது சொல்லிக் கொடுக்கணுமா? சரி, நான் சொல்லித்தரேன். அதாவது ஒரு பேங்க்கு, ஒரு கதை. அந்த பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்தார்ஜி, ஒரு பஞ்சாபை சேர்ந்தவர். அது தெரியுமா? போக போக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எந்த நாட்டில்னு கேட்பேன். கேரளா. ஒரு பையனை கேட்டேன், கேரளாவை இந்தியாவோட சேர்ந்தா இந்தியாவோட இணைச்சாக்க நல்லதா கெட்டதான்னு. நிறைய பேர்ட்ட கேட்டேன். ஐயோ, எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. என் கூட உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், கேரளாவை இந்தியாவோட இணைச்சா நல்லதா கெட்டதா அப்படின்னு. அவங்கவுங்க ஒரு பதில். ஒரு ஆள் சொல்கிறாங்க, இல்லை நல்லது தான், ஏன்னா இன்னும் கொஞ்சம் இந்தியா ஒரு பெருசாகிரும்ல அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறான், இணைச்சா நல்லது தானே அப்படிங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், கேரளாவோட இணைச்சா பாதி நல்லது பாதி கெட்டது அப்படிங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், கேரளா எல்லாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க ஃபாரினில், அப்போ இந்தியாவோட இணைச்சாக்க ரொம்ப வருமானம் அதிகமாகும். எவ்வளோ இவங்க எல்லாமே எம்ஏ எம்ஃபில் எம்எட் நிறைய படித்தவங்க. அதான் பெரிய வேடிக்கை இல்லை. ஒருத்தனை கேட்டால், ஒரு பையனை கேட்டேன், என் அப்பா எங்கடா இருக்காருண்ணா, அப்பா ஃபாரினில் இருக்காருண்ணா, எங்கடா இருக்காருண்ணா, கேரளாவில் இருக்காருண்ணா. ஓகே, வெரி குட், எல்லாம் ஒன்று தானே இப்போ. ஸோ கேரளாங்கிறது நம்ம நாட்டில் இருக்க ஒரு ஸ்டேட்டுன்னு கூட தெரியல. சரி, அதனால் சர்தார்ஜிங்கிறவங்க யார் அப்படின்னா, பஞ்சாபில் உள்ள இந்த சீக்கியர்கள் தலையில் கொண்டா வச்சுருப்பாங்க இல்லையா, சீக்கியர்கள். அந்த சர்தார்ஜி என்ன பண்ணாரு, ஒரு பேங்க் ஒரு அப்ளிகேஷன் வாங்குறாரு. பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பேங்க் வராரு. மேனேஜர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வாங்குறாரு. வாங்கின உடனே திடுதுன்னு ஓடுறாரு, பயங்கர ஸ்பீடாக ஓடுறாரு. போனவர் ஒரு வீக் கழித்து திரும்ப வர்றாரு. ஒரு வாரம் கழித்து மேனேஜர்கிட்ட அந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. இந்த மேனேஜர் கேட்டார், சர்தார்ஜி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் வந்தீங்க, அப்ளிகேஷன் கொடுத்தேன், வாங்கிட்டு இவ்வளோ ஸ்பீடாக போனீங்களே, அப்படி எங்கே போனீங்க அப்படின்னாரு மேனேஜர். அவர் சொன்னார், அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ண ஓடினேன் சார். எதுக்கு ஃபில்லப் பண்ண ஓடுறீங்க, உங்கள் உட்காந்து ஃபில்லப் பண்ண வேண்டியதானே. சார், என்ன புரியாமல் பேசுகிறீங்க, அது என்ன போட்டுறீங்க, ரைட் ஒரு நேம் இன் கேபிட்டல்னு போட்டுறீங்களா இல்லையா, உங்கள் பேரை கேபிட்டல் எழுதுங்கன்னு. அதனால் கேபிட்டல் டெல்லி போய்ட்டு வந்தேன் அப்படின்னா. ஏன்னா டெல்லி ஊருக்கு பக்கத்தில் தானே. அவர் கேபிட்டல்னால் தலைநகர்னு நினச்சிட்டாரு. அதனால் நான் ரைட்டு ஒரு நேம் கேபிட்டல்னு போட்டிருக்கேன், அதனால் கேபிட்டல் போனேன் அப்படின்னு. சில சமயங்களில் நிஜமாக நடக்குது. நான் திருச்சியில் இருக்கும்போது ஒரு பையன், புதுசாக வந்த பையன் ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறான். அந்த கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் காலையில் போகும்போது ஒரே போலீஸாக நின்றுருந்தாங்க. என்னன்னு தெரியல, விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் முடிஞ்சு வச்சு அங்கே என்கொயரி போய்ட்டுருக்கு. நான் மட்டும் பக்கத்து ஆஃபீஸ் என்னது. ஈவினிங் வந்தால் அப்படியே பார்த்துட்டு அந்த என்ன விசாரிக்கும் போது, அந்த கடையில் 4 நாளைக்கு முன்னாடி இந்த கடையில் அந்த பக்கத்துக்குள்ள கடையில் வேலைக்கு சேர்ந்தவன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னாங்க. அப்புறமா சாயங்காலம் அந்த பையன் வந்துட்டான். என்னென்னா, இந்த பையன்கிட்ட அந்த கடை ஓனர் பணத்தை கொடுத்து கொண்டு போய் பேங்கில் போட்டு வர சொல்லியிருக்காரு. பேங்கில் போட காலையில் ஒரு 10:30 மணிக்கு போனவன் சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் வந்தான். 5-6 மணிக்கு தான் வந்தான். வந்தோடனே அவர் பிடிச்சிட்டு கோவம் அடிக்கப்பட்ட சத்தம் போட்ட என்ன போனால்,
போலீஸ் வந்துட்டு என்கொயரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த ஓனர் வந்து அடிக்க போயிட்டார் அவனை. அப்போ நான் ஆஃபீஸை விட்டு வெளியில் வரேன். என்னன்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பணத்தை போட போனோம், எங்கடா போனேன் இவ்வளோ நேரம் கேட்டார். முதலாளி நீங்கள் தானே பேங்க் போட்டு சொன்னீங்க. ஆமாண்டா பேங்க் போட எவ்வளோ நேரமா? ஆமாம் முதலாளி, போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுது. 2.5 மணி நேரம் ஆகுது முதலாளி. போகிறதுக்கே 2 மணி நேரம் ஆகுதா? ஏன்டா அடுத்ததில் இருக்குது பேங்க் 2 மணி நேரம் முதலாளி. கரூர் முதலாளி, கரூர் வைசா பேங்க். அது கரூர் வைசா பேங்க்னு தலைவர் என்ன பண்ணிட்டார், கரூர் போயிட்டார் பஸ் ஏறி. அவ்வளோ பில், எவ்வளோ ஜென்ரல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா. போக போக 2.5 மணி நேரம். நான் போனேன் பேங்க் லஞ்சு பிரேக்குன்ட்டாங்க. சாப்பிட்டுட்டு மத்தியானம் தான் கொடுத்து வந்தேன் நான். இது நடக்குது. அது மாதிரி கரூர் வைசா பேங்க்னு கரூர் போயிட்டார். ஒரு ரைட் டு நேம் கேபிட்டல்னு கேபிட்டல் டெல்லிக்கு போயிட்டார். இந்த கதையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை முழுசுமையாக புரிஞ்சு செய்யுங்க. நம்ம வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டு நிற்கிற மாதிரி ஒரு பாக்கெட் இருக்கும். ஒரு இப்படி பாக்கெட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு எண்ணெய் பாக்கெட்டோ இல்லை ஏதாவது பாக்கெட் நிற்கிற மாதிரி இருக்கும். அது கீழே அப்படி வி ஷேப்பில் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இப்படி கீழே வந்து அகன்றிருக்கும். இப்படி அகன்றிருக்கும். இப்படி அகன்றிருக்கும். அந்த பாக்கெட் நிற்கிற மாதிரியே இருக்கும். அதை நம்ம வாங்கிக்கணும் கொடுத்தோம்னா நிறையா படிச்சிருப்பாங்க பெண்கள். அந்த பாக்கெட்டை எந்த பக்கம் கட் பண்ணு தெரியாது. என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டத்தில் கட் பண்ணிடுவாங்க அவசர அவசரமாக. ஏன் கீழே அப்படி அகடமாக வச்சுருக்காங்கன்னா, மேலே கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு வச்சா அப்படி என்ன இந்த ஆயில் வந்து நிற்கும், பாட்டில் மாதிரியே நிற்கும். அது ஒரு சேச்சை பாக்கெட் அது. ஆனால் அது ஏன் என்ன பண்ணுவாங்க, கீழே பிடிச்சி கட் பண்ணிடுவாங்க. அது எப்படி நம்ம தலையில் வைக்கிறது? கொஞ்சம் படித்து பார்த்து பொறுமையாக செய்கிறது கிடையாது. ஸோ தியரட்டிக்கலாக நம்ம படிக்கிறது வேறு, அதை ப்ராக்டிக்கலாக செய்கிறது வேறு. நம்ம தியரட்டிக்கலாக நம்ம ஸ்கூலில் காலேஜில் சொல்லி தரும்போது என்ன சொல்கிறோம், 8 சுரக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 8 சுரக்காவே நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற இங்கிலீஷ் அப்படின்னாக்க புக்கில் நோட்டில் பார்த்துலாம் படிச்சிடணும். இங்கிலீஷில் ப்ராக்டிக்கலில் யூஸ் பண்ணுறது. பெயர் முகவரி எப்படி எழுதணும் அப்படின்னா பேசிக்கலாகவே உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் பேர் அட்ரஸ் எடுத்து போய் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? ஒன்று நிச்சயமாக நீங்கள் தப்பாக தான் எழுதுவீங்க. என்னத்தை புதுமை பண்ணுவீங்க நீங்கள்? யாரை கேட்டாலும் என்னமா நீட் எழுதி பாஸ் ஆகி எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி பேர் எழுதி பார்ப்போம்னா இதான் பேர் எழுதுகிற லட்சத்தை பார்த்தீங்கன்னா இல்லை. ஜி முருகானந்தம் 79 சார்லஸ் எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் எழுதினேன், நான் தான் என் வீடு தான் அது. இப்படி எழுதுனாக்க எப்படி உங்களுக்கு வர வேண்டிய லெட்டர் கம்யூனிகேஷன் கரெக்டாக வரும்? இப்படி தானே நீங்கள் எல்லாம் எழுதுறீங்க. பேர், வீட்டு நம்பரு, தெருவு, ஊர். ஏன்னா தமிழ்நாடு போட்டுங்க, தமிழ்நாடு 622-0005 பின்கோடு போட்டாச்சு. என்ன ஃபோன் நம்பர் போட்டுங்க, 9865968169. இப்படி தான் அட்ரஸ் எழுதுறதா? என்னப்பா என்ன சொல்கிறீங்க? ஓ நீட்டாக எழுது. ஓகே ஓகே ஓகே, நீட்டாக எழுத சொல்கிறேன். இப்படி எழுதக்கூடாது, கிறுக்கி எழுதக்கூடாது, நீட்டாக. ஓகே, இப்போ நான் நீட்டாக எழுத பாருங்கள். வெரி குட், சூப்பர், பாராட்டுறேன் உங்களை. ஜி முருகானந்தம் 79 சார்லஸ் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், புதுக்கோட்டை, பின் 622-0005, ஃபோன் 9865968169. இப்போ சரியா? இப்போ சரி தானே? ரைட், இப்படி தானே எழுதணும். வெரி குட், சூப்பர். ஸோ உங்கள் பேர் எழுதும்போது இப்படி தான் எழுதணும், தெளிவாக. ஓகே, இப்படியும் எழுதக்கூடாது. உடனே ஓகே ஆயிடுறாங்க.
நீங்கள் இந்த இங்கிலீஷை எவ்வளோ அழகாக எழுதினாலும் உங்களுடைய பெயர் உங்களுடைய முகவரி எழுதும்போது எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் தான், மறந்துடாதீங்க. இது ஸ்மால் லெட்டர். உலகத்திலேயே ரைட் டு ஒரு நேம் இன் கேபிட்டல்னு ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போடுறான். ஏன்னா இந்த இங்கிலீஷுக்கு சொந்தம் எப்படின்னா, பேர் முகவரின்னு சொன்னாவே அவன் உன் பேரை பெரிய எழுத்து ரைட் டு ஒரு நேம் இன் கேபிட்டல் எழுதாட்டம் கூட நீ கேபிட்டலாக எழுதணும். புரியுதா? இதெல்லாம் ஸ்மால் லெட்டர் எழுதியிருக்கு. எழுத்து புரிஞ்சா கூட ஸ்மால் லெட்டர் எழுதக்கூடாது. புரியுதா? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பேர் சரியாக இருந்தால் எத்தனை பேர் தப்பாக பண்ணுறீங்க? பெரிய டாக்டர் மாதிரி கிறுக்கி வைக்க வேண்டியது. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வர வேண்டிய பொருள் வந்து சேராது. எதுக்கு உங்கள் அட்ரஸ் கேட்குறான்? நாளைக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வருது, இல்லை உனக்கு ஒரு அவார்டு வருது, ரிவார்டு வருது, ஒரு நல்ல செய்தி வருது, ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது, எப்படி வரும்? விலை கிறுக்கி என்ன டாக்டர் எழுதுகிற ப்ரிஸ்கிரிப்ஷனா பெரிய ஊர் அப்படியே 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 போட்டு போவார். ஆனால் கையெழுத்தை போட சொல்லுங்கள், அப்போ தான் பேர் எழுதுவான். உன் கையெழுத்து எழுதா அப்படின்னா இப்போ உதாரணமாக இப்போ ரங்கராஜன் வச்சுங்களேன், பேர் எழுத கையெழுத்து போடுறா அப்படின்னா என்ன பண்ணுவான்? இதுதான் கையெழுத்து இல்லையா? அந்த இடத்துல எப்படிமா பண்ணுவான்? ஏன் கையெழுத்து போடுறான்னா, டேய் கையெழுத்து போடுற இடத்துல பேர் எழுதுகிற இடத்துல கையெழுத்து போடுற மாற்றி மாற்றி பண்ணுற. ஓகே, இன்னும் நிறைய பேர் கையெழுத்து போட சொன்னால் பேரை தான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ நேம்னு சொன்னால் சரி, இது பேராக இருந்தாலும் சரி, முகவரியாக இருந்தாலும் சரி, நம்பர் 1 கேபிட்டல் லெட்டர் எழுதணும். நம்பர் 2 டோர் நம்பர் எழுதணும். நம்பர் 3 டிஸ்ட்ரிக்ட் எழுதணும், ஸ்டேட் எழுதணும், நியர்பை லேண்ட்மார்க் எழுதணும், பின்கோட் நம்பர் எழுதணும், ஃபோன் நம்பர் எழுதணும், இதெல்லாம் எழுதணும். இதுதான் முகவரி. ஓகே, முடிஞ்ச என்ன பண்ணவங்களுக்கு சின்ன வயசாக இருந்தீங்க என்ன பண்ணால், உங்களை யாரும் இந்த ஊரில் தெரியலனாக்கா ஃபாதர் நேம் சேர்த்து எழுதலாம். அப்படி ஃபாதர் நேம் கூட தேவையில்லை. ஓகே, ஜி முருகானந்தம் கேபிட்டல் எழுதணும், ஜி முருகன் இல்லையா? 79 கமாலாம் போடணும். சும்மா 79 கண்டினியூ போடக்கூடாது. முடிஞ்சால் அந்த இடத்துல நம்பர் எழுதிங்க. இப்படி எழுதும்போது என்ன பண்ணணும், ஈக்குவலாக எழுதுங்க. இங்கே இப்படி மாதிரி எழுதாமல் ஃபஸ்ட்டு எழுது, அது கீழே எழுதுங்க. நம்பர் 79 கமா பெருசாக போடுங்க, தப்பு இல்லை. சார்லஸ் நகர், சார்லஸ் நகர் கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. அந்த எழுத்து அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கேபிட்டலாக எழுதணும். எத்தனாவது சீட்டு? ஃபஸ்ட்டு சீட்டு. கமா, ஒவ்வொரு எழுத்து எழுதும்போது கமா. புதுக்கோட்டை, ஓகேயா? புதுக்கோட்டை. இது என்ன, ஒரு ஊரில் 10 பேர் இருக்கும். புதுக்கோட்டை போட்டு அண்டு டிஸ்ட்ரிக்கு, புதுக்கோட்டையாக தான் மாவட்டமாக தான். இந்த அண்டு டிஸ்ட்ரிக் வந்து ப்ராக்கெட் பண்ணுங்க. ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட். இந்த எஸ்டி இருக்கு இல்லையா, எஸ்ஐன் டியும் கேபிட்டலில் போட்டு புள்ளி வச்சா ஸ்டேட்டு. ரெண்டுமே கேபிட்டலில் தான் ஸ்டேட்டு. இந்த எஸ்ஐ கேபிட்டலில் போட்டு டிஎஸ் என்ன போட்டால் ஸ்ட்ரீட்டு. எஸ்டி போட்டு இப்படி புள்ளி வச்சா இது ஸ்டேட்டு. இந்த டிஎஸ் ஸ்மால் லெட்டரில் போட்டு கீழே கமா போட்டால் ஸ்ட்ரீட்டு, தெரு. அது புரிஞ்சுங்க. இது வந்து தெரு, இது வந்து ஸ்டேட், மாநிலம். அதை மறந்துடாங்க. கேபிட்டல் லெட்டர் டி இருந்தால் எஸ் பக்கத்தில் மாநிலம் ஸ்டேட்டு, ஸ்மால் லெட்டர் இருந்தாக்க ஸ்ட்ரீட்டு. ஓகே, ரைட். தமிழ்நாடு போட்டு இதெல்லாம் எழுதின பிறகு, தமிழ்நாடு எழுதின பிறகு கீழே என்ன பண்ணணும், பின் அண்ட் ஃபோன் எழுதணும். பின் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் 622-0005. ஃபோன் 9865968169. இதில் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. என்னது? லேண்ட்மார்க். இது என்ன பண்ணும், தெருவு எழுதி முடித்த பிறகு இந்த இடத்துல ஒன்று பேர், நம்பரு, தெரு, 3 பேர், வீட்டு நம்பரு, தெருவுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல எழுதணும் லேண்ட்மார்க். உன் ஊரை எழுதுறதுக்கு முன்னாடி நீ எந்த ஊரோ அந்த ஊருக்கு மேலே எழுதணும். நியர்பை கேகேசி உமன்ஸ் காலேஜ், நியர்பை உமன்ஸ் காலேஜ், நியர்பை கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜ், உமன் காலேஜ் அப்படிங்க எழுதணும். புரியுதா? இப்படி எழுதணும்.
இப்படி எழுதிடணும். எந்த காரணத்தை கொண்டையும் உங்கள் வெறும் பேர் எழுது, எங்கேயாச்சும் பேரை மட்டும் எழுத சொன்னேன், தம்பி உங்கள் பேர் எழுதுறா அப்படின்னாக்க, பேரா சார் எழுதிங்க சார், ஜி முருகானந்தம், ஒரு டாக்டர் மாதிரி எழுதக்கூடாது. பேர் மட்டும் எழுத சொன்னால் கூட கேபிட்டல் தான். அட்ரஸ் எழுது, சரி அட்ரஸ் எழுதான்னு நிறைய பேர் அட்ரஸ் எழுதுறான்னா அட்ரஸில் உங்கள் பேரையும் சேர்த்து எழுதணும். இல்லை இந்த அட்ரஸ் காலத்துக்கு மேலே உன் பேர் நேம் காலம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எழுத தேவையில்லை. வெறும் பேப்பரை கொடுத்து எழுத சொன்னான்னு உன் அட்ரஸ் எழுதுனா பேர் சேர்த்து எழுதணும். ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து எழுத சொல்கிறான், அதில் நேமுக்குன்னு தனி காலம் இருக்குது, கீழே அட்ரஸும் தனி காலம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம், அந்த காலத்தில் நீ அட்ரஸ் எழுத தேவையில்லை. ப்ளைன் பேப்பர் வந்து அட்ரஸ் கொடுத்தாயா, உன் அட்ரஸ் தம்பி உன் அட்ரஸ் எழுதுனா அதில் உன் பேரை கண்டிப்பாக எழுதணும். அந்த அட்ரஸ்லேயும் முகவரி உன் பேர் சேர்த்து அடக்கம். புரியுதா? ஆமாம். இதில் தெரிஞ்சுங்க லேண்ட்மார்க். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய தப்பு பண்ணாங்க. என்னன்னா, இது புரியுதா, முகவரி அல்லது பேர் இதில் ரெண்டையும் சேர்த்து எழுத சொன்னாலும் சரி, இல்லை வெறும் பேரை மட்டும் எழுத சொன்னாலும் சரி, கேபிட்டல் லெட்டர் தெரியுமா, ஏபிசி கேபிட்டல் லெட்டர் தெரியுமா, அது இதா இந்த பாருங்கள், இது ஏ கேபிட்டல் லெட்டரில், ஸ்மால் லெட்டரில் ஏ தெரியுமா, இது பி ஸ்மால் லெட்டரில் பி தெரியுமில்ல. ஓகே, இல்லை தெரியும் தெரியாடும் போய் எப்படி போகணும் தெரியல, கல்வி எங்கே தான் போகணும்னு தெரியல. ஓகே, இதில் எழுதுறது முக்கியம் இல்லை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். என்ன அப்படின்னு நல்லா பாருங்கள், அடிச்சிட்டுமா, கேபிட்டல் லெட்டர் தான் பேர் எழுதணும், கேபிட்டல் லெட்டர் தான் முகவரி. எங்கே எழுதுனாலும் சரி ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது, டாக்டர் மாதிரி. புரியுதா? இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு தப்பு பண்ணாங்க. இதில் கண்டிப்பாக பின்கோடு எழுதணும், கண்டிப்பாக ஃபோன் நம்பர் எழுதணும். அட்ரஸ் தானே சொன்னாங்க, அதுலேயே ஃபோன் நம்பர். அட்ரஸ் தப்பாக இருந்தால் இதில் அடித்தான் கேட்பான். டெலிவரி பண்ண வந்துட்டான் இல்லையா, டெலிவரி பண்ண வந்தவன் உன் அட்ரஸ் தப்பாக இருந்தால் அவன் அட்ரஸ் தப்பு ரைட்டாகவே இருக்குது, அவன் புது போஸ்ட்மேன், புது டெலிவரி பாய் கொரியரில், அவன் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுவான், இமீடியட்டாக இந்த ஃபோன் நம்பர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும், நீ எங்கே இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. சார் எங்கே சார் இருக்குது, உங்களுக்கு கொரியர் வந்துருக்கு சார் அப்படிமா. அதனால் அட்ரஸ் எழுதுன்னு சொன்னால் எதை எழுதுறல, ஒரு பெரிய 10 லாரி 10 கப்பலில் ஓடுது, அவ்வளோ டைம் இல்லை அவருக்கு, 4 வாரத்தை எழுதிவிட்டு போயிடுவார். அது டிஸ்ட்ரிக்ட் எழுத மாட்டார், புதுக்கோட்டை அப்படின்னு, புதுக்கோட்டை 4 ஊர் இருக்குது, பின்கோடையும் போட மாட்டார், ஃபோன் நம்பரையும் எழுத மாட்டார். முக ஸ்டாலின் போட்டால் ஒரு பேர் எழுதுனா நேராக வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஐபி. நம்மலாம் நரேந்திர மோடினு போட்டால் நேராக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போகிற அவ்வளோ பெரிய விஐபி, அவருக்கு கூட போகாது. ஓகே, ஏன்னா இப்போ ஸ்டாலின் 1000 பேர் வச்சுருக்கான். ஸோ அதனால் எது அட்ரஸ் சொன்னாலும் நீட்டாக தெளிவாக இருக்கணும். முதல்ல எப்படி தெளிவு, கேபிட்டல் லெட்டர் எழுதி தெரிஞ்சுக்கணும். அடுத்து 1 by 1 எழுதணும். சில பேர் எப்படி இருக்கான், என்ன பண்ணணும், உனக்கு அட்ரஸ் சொல்லுப்பா அப்படின்னா, அட்ரஸை சொல்கிறா அப்படின்னு அந்த பையனை நம்ம இங்கே எழுத உட்காந்து காலேஜில் பார்ப்போம், அட்ரஸ் சொல்லு அப்படின்னு. சொல்லுங்கள் எழுதிங்க சார், பெருமாள் குப்பையம்பட்டி, குப்பையம்பட்டி சார், அட்ரஸ் சொல்லு குப்பையம்பட்டி. ஏய் யார் பெருமாள், உன் பேர் பெருமாள் இல்லை, எங்கள் அப்பா பேர். உன் பேர் என்னடா போயிருக்காங்க. அது மாதிரி தெரு முதல்ல வீட்டுக்கு நம்பர் இருக்கும் சார், டோர் நம்பர் எழுதிங்க சார், என் பேர் எழுதிங்க சார், முருகானந்தம் சார், டோர் நம்பர் 79, சார்லஸ் நகர், 1st ஸ்ட்ரீட்டு, புதுக்கோட்டை அண்டு டிஸ்ட்ரிக்ட் சார், தமிழ்நாடு ஸ்டேட் சார், பின்கோடு 622 0005, ஃபோன் நம்பர் எழுதிங்க சார். இல்லை இமெயிலெலாம் போடணும் அவசியம் கிடையாது. அப்படிதான் கண்டிப்பாக பின்கோடு ஃபோன் நம்பர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் அட்ரஸ் எழுதும்போது எல்லாம் தப்பாக இருந்தால் கூட ஃபோன் நம்பர் பிடிச்சிடுவான். ஃபோன் நம்பரையும் பின் நம்பரையும் பிடிச்சிடுவான். அந்த பின் வந்து புதுக்கோட்டை, ஃபோன் நம்பர் இங்கே, ரெண்டையும் பிடிச்சி வீட்டுக்கு லெட்டர் வந்துடும். இந்த ஃபோன் நம்பர் அடித்து கேட்பான், இந்த இடத்துக்கு உன் பின்னை வச்சு லெட்டர் ஊருக்கு வந்துடும். அப்புறம் ஃபோன் அடித்து கேட்பான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு. இந்த மற்றவங்களும் சொல்லிக் கொடுங்க, எங்கே போய் நான் பேர் எழுதுறான் அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் பேர் எழுதக்கூடாது, அட்ரஸையும் ஸ்மால் லெட்டர் எழுதக்கூடாது. அது மாதிரி பேப்பர் கொடுத்து அட்ரஸ் எழுதுறான்னா வேறு அட்ரஸ் 79 சார்லஸ் நகர். யார் இருக்கா 79ல்? 79 சார்லஸ் நகர் நம்ம தான் குடியிருக்கணா. 79 அது கூட நம்பர் கூட எழுதுகிற, சார்லஸ் நகர் 1st ஸ்ட்ரீட்டு புதுக்கோட்டை. அங்கே 50 வீடு இருக்கும், 100 வீடு இருக்கும். ஸோ இதெல்லாம் செய்யணும். இது தாண்டி இன்னொன்று செய்வாங்க எப்படின்னா, அதாவது இந்த பாருங்க, இவ்வளோ பெரிய கவர் ஒரு சைஸுக்கு சொல்கிறேன். ப்ரொஃபஸராக இருக்குன்னு வச்சுல பேனால் தான் போகிறீங்க, அதில் பேர் எழுதுறா அப்படின்னா ஒரு பேர் எழுதணும். என்ன எழுதணும், திருநாவுக்கரசு இல்லை முகமது சையத் புகாரி, ஏதோ நீளமான பேர் வச்சுங்க, முகமது சையத் புகாரின்னு வருது, எழுதுறா அப்படின்னா
இங்கே எழுதுறான், இவ்வளோ இடத்த விட்டுறான். ஏன்னா இங்கே வந்து பிளாட்டை போட்டு விற்க போகிறான். பிளாட் போட்டு 50 வீடு விற்க, அந்த லெட்டர் கவர் இருக்குல்ல, அந்த கவர்லேயே பிளாட் போட்டு விற்க போகிறான் போல இருக்குது. இவ்வளோ இடத்த விட்டுறான். விட்டுட்டு அவன் பேரே திருநாவுக்கரசு மாணிக்கவாசகன் பெருசாக இருக்குது. எங்கே ஆரம்பிக்கிறான்? இங்கே ஆரம்பிக்கிறான். 2 போட்டு ரொம்ப ரொம்ப அணையா 2 இங்கே கூட போடுறான். 2 திருநாவுக்கரசு. என்ன பண்ண போகிற? படுத்து தூங்க போறியா? அந்த இடத்துல படுத்து உருள போறியா? இந்த இடத்த எதுக்கு வச்சுருக்க? யார் சொல்லிக் கொடுத்தா? உனக்கு ஓரத்தை தான் இங்கே லெட்டர் எழுதணுன்னு. கவர்மெண்ட் அஃபிஷியல் லெட்டர் எங்கே எழுதா? லெட்ரு இங்கே தான் அட்ரஸ் எழுதா? அப்படி என்ன பண்ணணும்? இவ்வளோ இடம் இருக்கு இல்லையா? இவ்வளோ இடம் காலியாக இருக்குது. எங்கே எழுதணும்? இது இப்படி கோடு போட்டுக்க. இங்கே இந்த கோடு போடல, கோட்டுக்கு நேராக ஆரம்பி. இங்கே கோடு போட்டுருக்க. அதுக்காண்டி கோடு போட சொல்லிட்டாரு அப்படின்னு ஸ்கேலை வச்சு இப்படியே கொண்டு கோடு போடாத. சார் கோடு போட சொன்னார் அப்படின்னு. கிளியராக வச்சா கூடமே அடித்தா மட்டும் தான். சும்மா ஃபார்மாலிக்கு ஒரு கோடு போட்டுக்க. அந்த கோட்டை வந்து கொஞ்சம் தள்ளி கீழே போட்டுக்க. போட்டியா? இங்கே 2 போடு. இந்த கோடு முடிகிற இடத்துல 2 போடு. நல்லா பேர் எழுது. பேர் எழுதிட்டே வா. இந்த கோடை எப்போ பண்ண தெரியுமா? முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த கோடை எப்போ பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதி தான் பண்ணணும். இப்போ இந்த கோடை இப்படி கூட போடலாம் சிம்பிளாக. இந்த இடத்துல ஃப்ரம் எழுது. ஜி முருகானந்தம் எல்லாமே கேபிட்டல் ஆகணும். ஐயா இந்த இடத்துல ஒன்று எழுத முடியலையா? பேக் சைடில் எழுது, தப்பே கிடையாது. கவரோட பேக் சைடில் எழுது. ரெண்டும் ஒன்றே இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்போ லெட்டரை வந்து சின்னதை எழுத கற்றுக்க. ரைட்டா? இதே போதும் உங்களுக்கு. எதே போதும்? இதே போதும். இதே அழகாக எழுதலாம். இந்த இடத்துல ஃப்ரம் போடு. இந்த ஃப்ரம் போடுறோம் இல்லையா, அதை கூட கேபிட்டல் லெட்டர் எழுது. ஃப்ரம் அப்படி போட்டு இப்படி எழுது. ஓகே, இதுதான் வந்து அட்ரஸ் எழுதுறது. எங்கே போனாலும், எங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினாலும் படித்தவங்க, ஏதாவது இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க ஒரு பேரை எழுத சொன்னாலும் சரி, ஒரு லெட்டர் எழுத சொன்னாலும் சரி, ஒரு அட்ரஸ் எழுத சொன்னாலும் சரி, சும்மா கிறுக்கி ஸ்மால் லெட்டர் எழுதி கொடுத்தோம்னா என்ன யூஸ்? இது அதை கூட முழுமையாக செய்ய முடியாதா? அப்புறம் நான் படித்தேன், நான் நிறைய படித்தேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன், நான் தான் டிஸ்டிங்ஷன், எனக்கு வேலையே கிடைக்கல, இந்த சமுதாயத்தில் நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அதனால நான் சும்மா இருக்கக்கூடாதுன்னு கிடைக்கிற வேலையை செய்கிறேன்னா எப்படி? படித்தவன் அப்படி செய்வான், அட்ரஸ் எழுதிடுவான். இது இல்லாமல் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாரும். புதுசாக ஒரு வெர்ஷன், புது ஒரு ஆப் வருது. அந்த ஆப்பை எப்படி நம்மளே அடிச்சுக்கிறோம் மொபைலில். கிளியராக புரியுதா? ரொம்ப ஆதங்கப்படுறேன் நான். ஸோ இனிமேலாவது இது நீங்கள் ஓகே, நீங்கள் கற்றுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். கற்றுக்கிட்டதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நேம் அட்ரஸ் இப்படி தான் எழுதும், டெய்லி ஒன்று சொல்லிக் கொடுங்க. டெய்லி ஒன்று கற்றுக்கிட்டீங்களா, டெய்லி ஒன்று சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா, அதே மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுக்கவும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கற்றுக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா? பெஸ்ட்டு வே ஃபார் லேர்னிங் இஸ் டீச்சிங் தான். ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தா தான் நம்ம மனசு ஆழப்பதியும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, பேராக இருக்கட்டும், முகவரியாக இருக்கட்டும், எங்கே எழுதினாலும் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட சொல்லுவாங்க. கையெழுத்து போட சொல்லி இதெல்லாம் கையெழுத்து போடுறா அப்படின்னு எங்கே கையெழுத்து போட்டாலும் சரி, வேற யூஸ் எங்கே வேணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் சைன் பண்ணுங்க. ஆனால் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக சைன் பண்ணாலும் கேட்டுக்கிட்டு போடுங்க. இப்போ யாருக்காச்சும் கேரண்டிலாம் போட்டு மாட்டிக்காதீங்க. கிளியரா? அவருக்கு பணம் தரல, நான் தரேன் அப்படின்னு நீ மாட்டிங்க. அப்புறம் இதுவும் என்னுடைய அனுபவம் தான், அனுபவ கல்வி தான். கிளியரா? யாருக்காச்சும் உதவி பண்ணிங்கன்னா, பணம் கேட்குறானா பணம் கொடுங்க, ஆனால் அந்த பணம் திரும்பி வராதுன்னு நினச்சி கொடுங்க. அப்போ திரும்பி வராத ஒருத்தர் பிச்சை போடணும் அப்படிங்க எவ்வளோ போட முடியும்? ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, ஒரு காஃபி, அந்த காஃபி 40 ரூபா இல்லை 30 ரூபா, அவங்க என்ன 500 ரூபா டிப்ஸ் போடுவீங்களா? மிச்சருக்கு 20 ரூபா போடுங்க, ரைட் போயிட்டு போ அப்படின்னு. அப்போ சாப்பாட்டு விலைக்கு டிப்ஸுக்கு எவ்வளோ வித்தியாசமோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, அந்த அளவு தான் நீங்கள் உதவி பண்ணணும். நீங்கள் ஒரு பணத்தை யாருக்காச்சும் உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பணத்தை திரும்பி வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னா அது வர உங்கள் வாழ்க்கை போயிடும். அந்த இழப்பை தாங்கிக்க முடிஞ்சாலும் மற்ற உதவி பண்ணணும். கிளியரா? இப்போ பாரு, உங்களை சைன் பண்ண சொல்கிறாங்கன்னா எங்கேயாச்சும் சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால்
ஒரு அப்ளிகேஷன் எழுத சொல்கிறாங்க வெள்ளை பேப்பரில், ஒரு யாருக்கோ அப்ளிகேஷன் எழுதுறீங்களே, கடைசியில் தேங்க்யூன்னு போட்டிங்க, தேங்க்யூ யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்னு எழுதுறீங்க. நீங்கள் தெளிவாக எழுதுங்க, நான் சும்மா எழுதுறேன். ஓ இப்படி தெளிவாக எழுதணுமா? ஓகே ஓகே, தேங்க்யூ. பேரையும் மற்றது மட்டும் தான் கேபிட்டல் எழுத சொன்னேன், தேங்க்யூ ஸ்மால் லெட்டர் எழுதணும். யுவர்ஸ் சின்சியர்லி ERELY. ஓகே, இந்த இடத்துல அவங்க என்ன பண்ண கையெழுத்து போடுறீங்க. கையெழுத்து போட்டாச்சு. இப்படி கையெழுத்து பண்ண என்ன பண்ணணும்னா, கீழே கையெழுத்து கீழே ப்ராக்கெட்டில் உங்கள் பேர் எழுதணும். உங்கள் பேர் எழுதணும், GM ஆனந்தம். எழுதிட்டு முடிஞ்சால் உங்கள் தேதியை இங்கே போடுங்க, இல்லை இங்கே போடுங்க, இல்லை அப்ளிகேஷனில் லெஃப்ட்டில் போடுங்க. மேக்ஸிமம் கையெழுத்து கீழே போடுங்க. 23/7/69 சாரி 26. சிலங்கள்லாம் கையெழுத்து போடாங்க, தேதியை போடாங்கன்னு சொல்லுவாங்க. சார் தேதி கையெழுத்து போடணும் சார், டேட் சைன் பண்ணலாம்ல சாரி சைனில் டேட் போடலாமா அப்படின்னு கேட்டுங்க. ஏன்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சில வெறும் கையெழுத்து தான் போட்டிருப்பீங்க, அது ஏற்றுக்காது. சாதாரண அப்ளிகேஷனில் டேட்டோட போடுங்க. ஒரு டிஜிட்டல் உள்ள இடத்துல வெறும் கையெழுத்து மட்டும் போடுங்க, புரியுதா? ஆனால் எங்கே கையெழுத்து போட்டாலும் கையெழுத்து கீழே அவங்க பேர் கேபிட்டலில் ப்ளைனில் பேப்பராக இருந்தால் எழுதணும். அது அப்ளிகேஷன் மாமா தான் அதில் எழுதிடுறாங்க. அதை சைன் பண்ண சின்ன கட்டம் போட்டிருப்பான், இல்லை சின்ன கட்டம் போட்டிருப்பான், இங்கே போட்டிருப்பான், மேலே எழுதியிருப்பான் கேண்டிடேட்ஸ் சிக்னேச்சர் அப்படின்னு எழுதியிருப்பான். அந்த கேண்டிடேட் சிக்னேச்சர்னு அந்த இடத்துல என்ன பண்ணணும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பஞ்சாமிரதம் சாப்பிட்றோம், சப்பாத்தி பரோட்டாவும் சாப்பிட்றோம். எப்படி பஞ்சாமிரதம் நைஸாக இருக்குன்னு வாயில் வச்சா அது போயிடும், அதை எடுத்து வாயில் வச்சுட்டு பரோட்டா மாதிரி அப்படி சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம் இல்லையா? அது மாதிரி தான் எதை சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பல்லு செய்தில்ல. கரும்பு கடிக்கிறான், என்ன பண்ணுறான்? கட்டிக்கிறான். அம்மா தோசை வாயில் வச்சு அப்படி கடிச்சு இழுப்போமா? பைத்தியம் நினைப்பாங்க அம்மா, ஏன்னா பைத்தியம் அடிச்சு நடா பிடிக்கிறீங்க அப்படின்னு. என்ன பொருளை சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம பல்லு நாக்கெலாம் அசையும். அது மாதிரி எவ்வளோ பெரிய கட்டம் போட்டுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. சில பேர் என்ன பண்ணாங்க, இல்லை கையெழுத்து போடுறா அப்படின்னா, டேய் கட்டம் எங்கடா போட்டிருக்கான், நீ கையெழுத்து எங்கடா போடுற, கட்டம் எங்கே போட, ஒரு எழுத்து போட்டால் பைக்கெல்லாம் வெளில போயிடுச்சு. அந்த 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 அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்கி போட தெரியாது. நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த சென்ஸ் கூட இல்லையா? இதை அடித்து என்ன பண்ணுவான், கட்டம் முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சிச்சு, இங்கே வெளியில் வந்துட்டு இருக்கு ஒரு. ஸோ சின்ன ஒரு சிக்னேச்சர் போகிறதுக்கு சின்ன ஒரு பாக்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே தான் சின்னதாக பண்ணணும். குறிப்பாக அந்த பாக்ஸ்குள்ளேயே நம்ம கையெழுத்து கோடு டச் பண்ணக்கூடாது. ஏன்னா பேசிக்கலாக நம்ம என்ன ஸ்கூலில் சொல்லித்தராங்க தெரியுமா உங்களுக்கு? அடிப்படையில் மிக தப்பு. என்ன தப்பு நம்ம உங்களுக்கு ரூல்டு நோட்டை சொல்லி எழுத சொல்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் இதான் ஒரே தப்பு. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்படி கோடு போட்டு ரூல்டு நோட் வாங்கி கொடுத்து அதில் அந்த பேர் எழுத சொன்னால் அந்த கோட்டுக்கு மேலே எழுதணும், கோட்டு மேலே எழுதக்கூடாது. இவங்க எழுதுறாங்க எப்படி? இப்படி கோட்டு மேலே எங்கே இது? அப்போ சாப்பிட சொன்னால் வாயெல்லாம் உதட்டெல்லாம் அள்ளி அப்பிட்டு அப்புறமா உள்ள வைப்பீங்களா? உதட்டில் ஒரு சோறு போட்டால் அசிங்கமாக இருக்குல்லையா? சொல்லுங்கள். சாப்பிடும்போது நான் இதெல்லாம் அப்பிக்கிட்டு அப்போ தான் உள்ளே வைப்பேன். தார் ரோட்டில் நடுவில் கோடு போட்டிருப்பாங்க, இப்படி கோடு போட்டிருப்பாங்க, இப்படி தான் தார் ரோடுன்னு வச்சுக்கலாம். இந்த கோடு போட்டிருப்பாங்க. இந்த பக்கமாக போகிற பஸ் என்ன பண்ணணும், அந்த பக்கம் போகணும். இந்த பக்கமாக போகிற லாரி இப்படி வரணும். போகிறதுக்கு அந்த வழி, வர்றதுக்கு இந்த வழி. போகிறது இல்லையா? அப்படி போகும்போது அந்த நடுவில் ஒரு கோடு போட்டுருக்கலாம். அந்த கோடு என்ன, இவனும் டச் பண்ணக்கூடாது, அவனும் டச் பண்ணக்கூடாது. நீங்கள் கோட்டு மேலேயே போவீங்களா? அப்போ கோடு போட்டதுக்கு கோட்டு மேலேயே போகிறதுக்கா? அதுபோல் எல்லா ஸ்கூல்லையும் பெரிய பெரிய பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த கோட்டை ரூல்டு நோட்டை போல் பசங்களுக்கு கொடுத்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க எல்லாத்துக்குமே கோட்டு மேலே எழுதுறாங்க. கோட்டு மேலே எழுதுனா எழுத்து தெரியுமா முதல்ல என்ன எழுதுன்னு? நீங்கள் எங்கேயாச்சும் புக்ஸ் எங்கேயாச்சும் நோட்டு எங்கேயாச்சும் பிரிண்டிங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நோட்டு புக்கெல்லாம் வச்சு போய் நோட்டை எடுத்து பாருங்களேன், விளம்பரம்லாம் பண்ணியிருப்பாங்க நோட்டில். அதில் எங்கேயாச்சும் கோட்டு மேலே இங்கிலீஷ் எழுதுறான்னு பாருங்கள், எழுதியிருக்கவே மாட்டாங்க. அது எப்படி இந்த டீச்சர்ஸ் சொல்லித்தராங்கன்னு தெரில. கோட்டுக்கு மேலே எழுதணும், கோட்டு மேலே எழுதக்கூடாது, கோட்டுக்கு மேலே எழுதணும். இப்போ நடத்துல பாருங்கள்,
எங்கேயாவது டச்சாக இருக்கா? திஸ் இஸ் மை ஓன் ஹவுஸ், இப்படி தான் எழுதணும். இந்த தப்பை பண்ணிடுறாங்க. கையெழுத்து போடும்போது கட்டத்துக்குள்ளே போட கற்றுங்க. வெளியில் பேப்பரில் போட்டால் கையெழுத்து கீழே உங்கள் பேர் எழுதுங்க, தேதியெல்லாம் போடுங்க. ஓகே, அது மாதிரி கோட்டு மேலே எழுதாங்க. கோட்டு உங்கள் பிள்ளைகள் சொல்லுங்கள், கோட்டுக்கு மேலே எழுதுங்க, கோட்டுக்கு மேலே எழுதுங்க. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அது மாதிரி இந்த விஷயங்கள் ஆசிரியர் இல்லை யாராச்சும் நீங்கள் பார்க்குறது யாராவது நீங்கள் டீச்சர், ஃபேக்கல்ட்டி, டீச்சிங் ப்ரொஃபஸராக இருக்கலாம். தயவு செய்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஒருத்தன் ஒரு போலீஸ் தவறாக குறிப்பாத்து சுட்டானா ஒருத்தன் தான் சாவான் இல்லையா? ஆனால் ஒரு ஆசிரியர் தப்பாக சொல்லிவிட்டு தான் அவன் தலைமுறையே செத்து போயிடும். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுட்டு குழந்தைகளுக்கு அப்படியே தொட்டில் பழக்கம் தான் சுடுகாடு வரைக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. ரைட்டா? ஓகே, நான் சொல்ல வந்த டாபிக் வேறு என்னென்னா, முகவரியும் பேர் இனிமேல் எந்த காலத்தை கொண்டு ஸ்மால் லெட்டராக எழுதாதீங்க. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதாதீங்க, இழப்பு உங்களுக்கு தான். அப்படி எழுதுனீங்க எங்கே தான் தெரியுமா? போஸ்ட் ஆஃபீஸில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த பேர் அந்த மாதிரி டிஎல்ஓன்னு பேர், டெட் லெட்டர் ஆஃபீஸ். அது பேர் டிஎல்ஓ அப்படின்னா டெட் லெட்டர் ஆஃபீஸ். டெட் லெட்டர் ஆஃபீஸ், இறந்து போன கடிதங்களுடைய ஆஃபீஸ். அது என்ன இறந்து போன கடிதங்கள்? கடிதத்துக்கு உயிர் இருக்கா அப்படின்னா, எந்த கடிதத்தில் முகவரி சரியில்லையோ அதெல்லாம் இறந்த கடிதம். அது என்ன பண்ணும்? அதை எடுத்து அங்கே யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அட்ரஸ் சரியில்லை, அட்ரஸ் முகவரி சரியாக எழுதப்படவில்லை. அதனால் போஸ்ட்மேன் பார்த்துட்டு அங்கே கொடுத்துருவாங்க, அங்கேயே இருக்கும். அங்கேயே ஒரு லெட்டர் போட்டிருப்பான், அது உங்களுக்கு வந்திருக்கா, திரும்பி அவனுக்கு போகாது. அப்போ டிஎல்ஓ ஆஃபீஸ் போய் நீங்கள் வாங்கிக்கணும். இதெல்லாம் தேவையில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குறிப்பிட்ட அளவு நம்ம லேண்ட்மார்க் உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா தான் விட்டுருங்க. அப்படி தெரியலன்னா உங்கள் வீடு எந்த வாட்டர் டேங்க் பக்கத்துலையா, ஸ்கூல் பக்கத்துலையா, காலேஜ் பக்கத்துலையா, கோயில் பக்கத்துலையா, பள்ளிவாசல் பக்கத்துலையா, சர்ச்சு பக்கத்துலையா, சர்ச்சுக்கு முன்னாடியா பின்னாடியா, ஒரு பேங்க் இருக்கும், பேங்க்கு முன்னாடியா பின்னாடியா, அதெல்லாம் எழுதுங்க. ஓகே மை டியர் ஆஃபீஸர்ஸ், சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இனிமேல் எங்கே போனாலும் எங்கள் அட்ரஸ்ன்னு எழுத சொன்னாக்க, உங்கள் பேர் எழுத சொன்னாக்க, அது மாதிரி பேப்பர் கொடுத்து முகவரி எழுத சொன்னாங்க, அதில் பேர் எழுதுங்க. பேர், ஃபோன் நம்பர், பின் நம்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அது அட்ரஸில் இன்னொரு முக்கியமான அந்த லேண்ட்மார்க் சொன்னேன் இல்லையா? உங்களுடைய பேர், உங்களுடைய டோர் நம்பரு, உங்களுடைய தெரு, அது ஃபஸ்ட்டு தெருவா ஒரே பார்த்தீங்கன்னா இல்லை 3-4 தெரு இருக்கும். ஃபஸ்ட்டா, செகண்ட் ஸ்ட்ரீட்டா, தேர்ட் ஸ்ட்ரீட்டா அப்படின்னு எழுதுகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போட்டிருப்பாங்க ஒரு குடி பாருங்களா. அப்படின்னாக்கா மேலே அப்ஸ்டேர், செகண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் அதையும் எழுதணும். செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் நம்பர் அதையும் எழுதணும். சிட்டியில் இருந்தானாக்கா அப்படி எழுதிட்டு இருக்கும்போது லேண்ட்மார்க் எழுதணும். லேண்ட்மார்க் அடுத்த நாள் எழுதுனாக்கா உங்களுடைய போஸ்ட், எந்த போஸ்ட் ஆஃபீஸ் அது முக்கியம். அது பின்கோடில் வந்துடும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, என்ன போஸ்ட் ஆஃபீஸ்னு எழுதணும் இல்லையா? போஸ்ட்டு, தாலுக், இதெல்லாம் சிட்டியில் இருந்தால் தேவையில்லை. பட் நீங்கள் அவுட் ஆஃப் சிட்டியில் இருந்தீங்க வச்சுக்கலாம், தாலுக் எழுதணும். போஸ்ட்டு, தாலுக்கு, வில்லேஜ் முடிஞ்சால் வில்லேஜ். அப்போ அந்த நேரத்தில் முறை தெரு போட்டிருப்பாங்க, மேட்டூர் ஸ்ட்ரீட்டு, இல்லை நடுத்தெரு, இல்லை கிழக்கு தெரு. நம்ம பேர் முருகானந்தம், நம்பர் 79 சார்லஸ் நகர், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு. இல்லைன்னா நம்ம நம்புகிறோம் உங்களுக்கு வில்லேஜ் வடுகுப்பட்டி, போஸ்ட் கந்தரக்கோட்டை, தாலுக் கந்தரக்கோட்டை, போஸ்ட் அண்ட் அப்போ போஸ்ட் அண்டு தாலுக் கந்தரக்கோட்டை, டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை அப்படின்னு எழுதணும். போஸ்ட்டும் தாலுக்கும் ஒரே மாதிரி இருந்தால் வேறு எழுதுங்க. போஸ்ட் வேறு இருந்தால் எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ அதை எழுதுங்க. வில்லேஜ் வேறு இருக்கும், சில பேர் போஸ்ட் வேறு இருக்கும். எதெல்லாம் வேறுபடுதோ அதெல்லாம் மாற்றி கரெக்டாக எழுதிருங்க. ஸோ நீங்கள் எழுத வேண்டியது என்ன இருந்தால் அந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னாக்கா, நான் தனியாக எழுதிடுறேன் உங்களுக்கு. நேமு, டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, இப்படி எழுதிங்க. டோர் நம்பர் அண்ட் ஃப்ளோர். அப்சைடில் இருந்தாக்க, மேல் மாடியில் இருந்தால் டோர் நம்பர் அண்ட் ஃப்ளோரு, தென் ஸ்ட்ரீட்டு தெரு, தென் லேண்ட்மார்க் இதெல்லாம் இல்லையாச்சு. இதெல்லாம் சிட்டியில் உள்ளவங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து வில்லேஜு போஸ்ட் மீன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த வில்லேஜும் போஸ்ட்டும் ஒரே இடத்துல இந்த இப்படி போட்டுங்க, வில்லேஜ் அண்ட் போஸ்ட்னு போட்டுங்க. தனித்தனியாக இருந்தால் மேலே தனித்தனியாக இல்லைங்க. ஓகே, வில்லேஜ் அண்ட் போஸ்ட்டு, தென் தாலுக்கு, தென் டிஸ்ட்ரிக்கு, தென் ஸ்ட்ரீட்டு, தென் பின்னு, தென் ஃபோன். ஸ்டேட் எப்பவுமே எழுதும்போது ஃபாரினுக்கு எழுதுனீங்கன்னா
மொட்டையாக தமிழ்நாடு போடாமல் தமிழ்நாடு கமா இந்தியான்னு போடுங்க. அந்த இடத்துல கண்ட்ரி போட்டால் தப்பு இல்லை. ஸ்டேட் போட்டு தமிழ்நாடு, ஸ்டேட் போட்டிங்க தமிழ்நாடு போட்டிங்க, இந்த பக்கம் கண்ட்ரின்னு போட்டுங்க. அதே லைனில் கண்ட்ரி போட்டு இந்தியான்னு எழுதுங்க, தப்பு இல்லை. ஃபாரின் போடுறதா இருந்தால் இதெல்லாம் எழுதணும் கம்பல்சரி. நீங்கள் இதெல்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு ரொம்ப இதாகும். ஓகே, வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா தினந்தோறும் வழக்கம் போல் நான் சொல்கிறது தான். நிறையா சந்தேகங்கள் கேட்குறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. லாஸ்ட்டாக ஒரு கார்டு போடுவாங்க, திரும்பவும் சொல்கிறேன், தமிழில் 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரிஞ்சுங்க. இங்கிலீஷ் உங்கள் இங்கிலீஷில் உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜும் காரடியில் வந்து விழுந்துடும். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு இங்கிலீஷ் எப்படி உச்சரிக்கிறது, சில வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போதே, டேய் என் சர்வீஸில் நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன் அப்படிமா. சர்வீஸா, என்னடா புதுசாக இருக்குது, எங்கடா மணி பர்ஸை காணும், மணி பர்ஸு இங்கே மணி பர்ஸ் வச்சுருந்தேன் அப்படிமா. இந்த பாரு, இது என்னோடய பர்சனல் மேட்ரு, பர்சனல் மேட்ருமா. அப்படி பர்சனல் ஒரு வார்த்தையை சொல்ல உச்சரிக்கக்கூடாது, பர்சனல் மேட்ரு இல்லையா. அது மாதிரி உங்களுக்கு வந்து எங்கடா ஒர்க் பண்ணுறாரு உங்கள் அண்ணன், ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு, ஆர்மி என்னுடைய பர்சனல் மேட்ரு. தென் என்னுடைய 10 வருஷம் சர்வீஸில் நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன், சர்வீஸு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உச்சரிக்கக்கூடாது. வேறு எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னாக்கா அடுத்த இப்போ சொல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ.